வணக்கம். யூடியூப் பொழப்பு இருக்குல்ல, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கும். இருந்தாலும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அடி அடின்னு போட்டு அடிச்சுருவாங்க. அவங்க எந்த தரப்பு யூடியூபரா இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா இது இன்டராக்டிவ் மீடியம். உடனே கீழ கமெண்ட்ல போட்டு பொலன்னு பொளந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த யூடியூப்ல இப்போ வந்து அவங்க பெண் யூடியூபரா இருந்தா, அவங்க வந்து விமன் கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தனி மரியாதையும் இருக்கும், தனி அட்டென்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி விமர்சனம் அப்படின்னு வந்துட்டா வந்து பாத்தீங்கன்னா, மத்த யூடியூபர்ஸ்லாம் வந்து ஆண் யூடியூபர்கள் தப்பு பண்ணா எப்படி வந்து விமர்சிக்கப்படுறாங்களோ, அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேல போயிட்டு வந்து அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத வந்து நான் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கே வந்து இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு கேர்ளா இருந்தா அவங்கள எப்படிதான் குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், அவங்க கிட்ட எது சரியில்லையோ அதை மட்டும் பார்க்கணுமேன்னு தோணுதோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதை ஒரு சப்ஜெக்டா எடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுவோமே, நான் நினைக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொன்னா அவங்க அவங்களோட கருத்தையும் சொல்லுவாங்களே அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேச போறோம். ஸோ தமிழ் யூடியூப் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா, எப்போ வந்து ஆண்கள் ஆரம்பிச்சாங்களோ அந்த டைம்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வெளிச்சத்துக்கு வந்தது அப்படிங்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. நிறைய கைண்ட் ஆஃப் கேர்ள் யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க தமிழ் கமிட்டியில. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, இந்த எனாக்ஷன் பண்ணி ஸ்கிட்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோஸ்ல வர சில பெண்கள்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. நான் பேசணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் அது மாதிரி வந்து இருந்திருக்காங்க. ஆனா இப்படி நின்று ஒரு கான்டென்ட் வந்து பேசுறது, தொடர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து வந்து கருத்து சொல்றது, ஒரு ஒப்பீனியனா வைக்கிறது, இல்ல ஒரு ஷோ நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 4-5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெண் யூடியூபர்கள் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரி வந்து நின்று உட்கார்ந்து பேசி நிறைய விஷயங்களை பத்தி கருத்து சொல்றது மட்டும் இல்லாம பாட்காஸ்ட் ஷோஸ் நடத்துறதும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு யூடியூபர் தான் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறவங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தது இல்ல, முழு வீடியோ எல்லாம் சுத்தமா பார்த்ததே இல்ல. பட் பிட்ஸ் அண்ட் பீசஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் மூலியமா வந்து பார்வை கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஒரு கிளிம்ஸ், அவங்க என்ன மாதிரியான ஒரு வீடியோ பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த ரீல்ஸ் மூலியமா பார்த்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ், ராப்பர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்க கூட உட்காந்து பேசுவாங்கன்றதுனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குறப்போ இந்த அவங்களோட ஷோ வந்து பார்க்க நேர்ந்தது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவங்க என்ன மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல, அதாவது முந்தானேத்தி வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் இன்னும் பல இடங்கள்ல ஃபேஸ்புக்லயும் வந்து அவங்களை போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருந்தாங்க, அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ள மூக்கை நுழைத்து பார்த்தால் அவங்க வந்து அவங்களுக்கு பேசவே தெரியல, அவங்களுக்கு வந்து நாலேஜே இல்லை. ஒரு 4 வார்த்தை எடுத்துக்கிறாங்க, 2K, ஜென்சி, வைபு, அதுக்கப்புறம் 4வது வார்த்தையும் 2K அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த 4 வார்த்தையை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு வைடான ஒரு ஸ்பீச் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்க மாட்டேங்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க இசையமைப்பாளர், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் யங் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் வந்து வச்சிருந்தாங்க. அதுல அவங்களுக்கு என்னன்னா தமிழ் சினிமாவை பத்தின அறிவு இல்ல, தமிழ் சினிமாவை அவங்க அதிகமான எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறது வந்து அது மூலியமா தெரிஞ்சது. இந்த நாயகன் படத்துல வரக்கூடிய தென்பாண்டி சீமையிலே அந்த பாட்டு இருக்குல்ல, அது நாயகன் படத்துலாம் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, அது யார் படம் அப்படின்னு கூட வந்து தெரியல, இளையராஜா வந்து இசையமைச்சாரான்னு கூட தெரியல. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா அவங்களுக்கு தமிழ் சினிமால நிறைய விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சது. அதனால நம்ம பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து கடுப்பாய், இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு பெரிய ஷோ எல்லாம் பண்றாங்க, இவங்களுக்கு மட்டும் இந்த செலிபிரிட்டி கெஸ்ட் எல்லாம் போயிட்டு கூட எல்லாம் உட்கார்றாங்க, ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் கூட பண்ண மாட்டாங்க, அவங்க அதுக்கு தகுதியானவங்களாவே மாத்திக்கல, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இவங்கெல்லாம் அதுக்கு பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போட்டு விமர்சனம் பண்ணி கலாய்ன்னு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. சரி, இதுக்கு என்னப்பா, இதுக்கெல்லாம் நீ நியாயம் பேச போறியா அப்படின்னு கேட்டு, இதுக்கு நான் நியாயம் பேச போறதில்ல. இந்த குறிப்பிட்ட ஒரு பெண் மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கலாய்க்கணும், என்னடா இது கூட தெரியல, இவங்களாம் ஷோ பண்ண வந்துட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு கேட்கதான் வந்து தோணும். ஆனா இவங்களை வந்து இந்த கலாய்க்கிற விதம், அதுக்கப்புறம் அதோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லை மீறி போயிடுச்சு. அதற்கு பின்னாடி பல வன்மங்கள் ஒளிஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. குறிப்பா ஒருத்தங்க வந்து வராங்க அப்படின்னா அவங்க என்ன சமூகம், என்ன மத பட்டுல இருந்து வராங்க அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையா யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க, தெரியவும் தெரியாது. ஆனா இஸ்லாமிய சமூகத்துல இருந்து ஒரு பெண் வராங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்ல சில பேருக்கே அதுல வந்து விருப்பம் இருக்காது, சில பேர் வந்து அதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஹராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் வந்து அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் சில பேரை வெறுப்பேற்றுறதுக்காகவும், நாங்க வந்து இவங்களுக்காக எனக்குமே நிக்கிறோம், ஐ ஸ்டாண்ட் ஃபார் தெம் அப்படின்னு முற்போக்காளர்களா வந்து சில பேரை வெறுப்பேற்றுறதுக்காக அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி அவங்களை வந்து வளர்ச்சி அடையவும் வந்து செய்வாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா நான் வந்து பாக்குறேன். அப்படி இருக்கிறப்போ இவங்களை இதை கலாய்க்கலாமா, இவங்களை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு, அதாவது இவங்க ஒரு ஷோ எல்லாம் பண்றாங்க இது கூட தெரியலன்னு கேட்கறது வந்து தவறா அப்படின்னு கேட்டா தவறுலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு படி மேல போறப்போ என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இவங்க இப்படி பண்றாங்க, கண்டிப்பா இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும், இவங்களோட பாட்காஸ்ட்ல இவங்க இன்னும் நாலேஜோட கேள்வி கேட்டா நல்லா தான் இருக்கும். இப்ப தமிழ் படத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட பேச போனா அட்லீஸ்ட் அப்பயாவது போயிட்டு என்ன குறிப்பிட்ட விஷயமா பார்த்து வந்து பேசினா நல்லா தான் இருக்கும். அப்படி அவங்களை மெருகேத்திக்கிட்டு இந்த இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து வைக்கலாம். ஆனா
பேரலா இன்னும் சில பெண் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லப்படுறவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி ரீசெண்டா நான் கூட போயிட்டு வேற ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்க நேர்ந்தது. அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் முறையில தங்களோட உடம்பை வந்து காட்டி சம்பாதிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து தொடர்பாளரா இல்ல பார்வையாளரா இல்ல நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணல. அது மட்டும் இல்லாம போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்லயும் அவங்க வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தது இல்ல. ஆனா அவங்கள பத்தி எனக்கு என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பேரண்ட்ஸை விட்டு அவங்க வந்துட்டதாகவும், அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு மதத்துல அந்த பின்னணியில இருந்து வந்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு பல எதிர்ப்புக்கு மத்தியில இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்க அவங்க இந்த மதம் இந்த சமூகம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சமூகத்துல வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நம்மளோட அந்தரங்கங்களை காட்டி வந்து அது ஒரு பிசினஸா பண்றோம் அப்படின்னா அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி எந்த பின்னணியா இருந்தாலும் சரி அது வந்து பெருமைப்படுறதுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா அவங்கள அந்த ப்ரொஃபைல போயிட்டு நான் விசிட் பண்ணி ஒரு ஐடியாக்காக இதை பத்தி பேச வரதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதுலடா ரிசர்ச் அப்படின்னு கேக்குறீங்களா? பட் ஜென்ரலி அவங்களோட போஸ்ட்லாம் வந்து பார்க்கணும் மனநிலையை புரிஞ்சுக்கலாம்னு பார்க்குற போது இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட தொடர்பாளர்களா பார்வையாளர்களா இருப்பாங்க, அதை லைக் பண்ணிருப்பாங்கல்ல, நம்மளோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட நியாயம்லாம் என்ன மாத்திரமா இருக்கும், இதுதான் வந்து பெண் சுதந்திரம், உமன் எம்பவர்மெண்ட், பாத்தியா அவங்களே அவங்களோட உடம்பு வச்சு சம்பாதிக்கிறாங்க, அவங்களை யாருமே இனிமேல் வந்து நிறுத்தவே முடியாது தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே லைக் எல்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியுது. ஸோ இந்த பொட்டேட்டோ இருக்காங்கல்ல அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பல தடைகளை வந்து தாண்டி தான் வந்திருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு, குறிப்பா யூடியூப்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு. ஆனா இவங்க இன்னைக்கு கொஞ்சம் மொக்க வாங்கி சொதப்பல்கள்லாம் பண்ணி சரியா அவங்களுக்கு வந்து சினிமா பத்தி தெரியல அப்படின்னா கூட அவங்க என்ன மாதிரி ஷோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பெரும்பான்மையா வந்து ஆபாசத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்ல, முகம் சொல்லிக்கிற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்லாம் வந்து அதிகமா இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏதோ இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு டெவலப் ஆகாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, அதாவது அவங்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும் அவங்க நாலேஜா இருக்கட்டும், பட் என்னைக்குமே அந்த டெவலப்மெண்ட் ஆகி அந்த சூப்பரான ஒரு யூடியூபரா ஒரு நாலேஜபிள் யூடியூபரா அவங்க வந்து மாறிடலாம். ஆனா என்னைக்குமே நான் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொன்னல அவங்க அந்த ஆபாசத்தை உடம்பு காட்டி வந்து சம்பாதிக்கிறாங்களே அந்த இழுக்க வந்து என்னைக்குமே தொடை தெரியவே முடியாது, அதுக்காக என்னைக்கும் பெருமைப்படவும் முடியாது, அது ஒரு வெக்கக்கேடான செயல். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒருத்தவங்களை ட்ரால் பண்றோம் அப்படின்னா வந்து உள்ள இருந்து பல வன்மங்களை வச்சுட்டு ஆணாதிக்க சிந்தனையோட இந்த சமூகத்துல வந்திருக்கான அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த சமூகத்துல இருந்து வந்திருக்காளேன்னு அதை சாராதவர்களும் ஒரு பொறாமையில அவங்கள போட்டு இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணி அவங்கள வந்து இதை விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப தேவையில்லாத விஷயமா தோணுச்சு. ஏன்னா இந்த சைடு நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்கள பல பேர் வந்து போவேனா இதை பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த தடைகள்லாம் தாண்டி வந்து இவ்வளவு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்கள லைட்டா கலைச்சிட்டு போலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. இவங்க பண்றதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பண்றது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் தானே இருக்கு, ஒரு டீசென்டான கண்டென்ட் தானே இருக்கு அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. இன்னும் சில பெண் யூடியூபர்களை பத்தி பெண்களை பத்தி யூடியூபர்ஸை பத்தி பேசுறதுனால இப்போ நம்ம பேசிடலாம். இவங்கள மாதிரியே நிறைய பேர் இப்போ வந்து வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் அந்த பொட்டேட்டோக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை நடந்துச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்ல கருத்துக்களை ரொம்ப தைரியமா வந்து முன்வைக்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஸ்கேம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லா படிச்சிருக்காங்க, கார்பரேட் லா படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட தைரியத்தையும் ஒரு பாராட்டலாம், அவங்களோட ரிசர்ச் மென்டாலிட்டி அப்படிங்கிறதும் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பெண்கள் யூடியூபர்ஸா வந்து இவ்வளவு திறன்பட செயல்படுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னான் பெண்களுக்கு வந்து காமெடியே வராது, ஸ்டாண்டப் காமெடிலாம் அவங்க பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த தடைகள்லாம் உடச்சி இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்றதுக்கும் நிறைய பெண்கள்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிக்கணும், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சில பெண்கள் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, நம்மளோட தமிழக வரலாற்றை மாற்றி பேசுறதுல என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆள் அவங்க தான் நிற்கிறாங்க. அது சங்கீத்தனத்துக்கு சரியான ஒரு விளம்பரதாரரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கருத்தால நம்ம கீழே போயிட்டு அடிக்கிறதுல வந்து தப்பே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் டீபங்க் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ட்ரால் பண்றது கூட தப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து தோணும். அந்த வகையில இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா லைட்டா கொஞ்சம் கலாய்ச்சி விடுங்க, அதற்கு மேல வன்மம் கொண்டு ஒரு 4-5 நாள் வச்சு அடிக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த தாட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப மொக்க போட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க.